கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு தியானத்திற்காய் லூக்கா 11வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்ம எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆமென். இது ஒரு வளர்ந்தவங்க கேட்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்க கேட்டா கூட நம்ம ஓகே ஏதோன்னு சொல்லி நம்ம பிரேயரை டீச் பண்ணலாம். இப்போ நல்லா வளர்ந்து இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? இந்த இடத்துல வேதம் கூறுகிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத சீஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவர்களுக்குள்ள என்ன ஒரு வாஞ்சை, நாமும் இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம அதனால தான் என்ன சொல்றது, கரெக்டான ஆட்களோட கூட நம்ம சேரணும். ஆமென். சொல்லுவாங்க, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் ஷோ யுவர் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உன்னுடைய நண்பர்களை காட்டு, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு அர்த்தம் என்ன, நீ யாரோட பழகுறியோ அவர்களுடைய ஹேபிட்ஸ், அவர்களிடத்துல இருக்கிற குணங்கள், அது நமக்குள்ள என்ன ஆகுது, பழக்கமாய் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சங்கீதம் 1:1 சொல்றாரு, எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து அவர்கள் கவனிக்கிறார்கள். அப்போஸ்தலர்களை, அந்த மற்ற சீஷர்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள். கவனிக்கும் போது அவர்களுக்குள்ள என்ன ஏற்படுது, ஒரு வாஞ்சை ஏற்படுது. ஆமென். சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை எப்போ வரும்? எப்போ வரும்? நம்ம ஜெபிக்க துவங்கும் போது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை வரும். அல்லேலூயா. என்ன இவங்க இப்படி சிலரை பார்க்கும்பொழுது நம்ம நினைப்போம், என்ன இப்படி ஜெபிக்கிறாங்க, நம்ம எப்படி அவங்கள மாதிரி ஜெபிக்கிறது, என்ன இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தேவனுக்காக, நம்ம எப்படி அவங்கள போல ஹார்ட் ஒர்க் பண்றது தேவனுக்காக, எப்படி இப்படிலாம் நற்கிரியைகளை செய்யறாங்க, நம்மளும் அவர்களை போல நற்கிரியைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு காரியம் தோன்றினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த எண்ணம் எழும்பணும். ஆமென். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என்ன எழும்பணும்? ஜெபிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை எப்பொழுதுமே காணப்படணும். பர்ஃபெக்டா அவரை போல பண்ண முடியுமா? முடியாது, கஷ்டம்தான். அவரை போல தாகமா, அவரை போல தாழ்மையா, அவரை போல ஒரு இதா நம்ம பண்ண முடியுமா? கஷ்டம்தான். ஆனா இயேசுவை போல நாமளும் ஜெபிக்கிறோங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஜெபங்களை என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் வெறும் சிலருக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துறோம். ஜெபத்தை பிரிச்சு எல்லாரும் கொடுத்துறோம். ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கிறோம். ஜெபங்களை என்ன பண்றோம், ஒரு சிலர் தான் கூர்ந்து ஜெபிக்கிறது, ஒரு சிலர் தான் அதை பாரப்பட்டு ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அநேகர் கொடுக்கிற காரணம் என்ன, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை நமக்கு? ஏன் நேரம் இல்லை சொல்லுங்க யாராவது, ஏன் நேரம் இல்லை? ஒரு 15 நிமிஷம் கூட நம்மளால ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம்ம பிஸி அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மை இல்லை. ஓகே, 1 மணி நேரம் ஜெபிக்கிறது கஷ்டம், அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டைம் ஒதுக்க முடியாது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது இருக்குது, வேலைக்கு போகணும், காலைல எல்லாம் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் நம்மளுடைய லைஃப்ல உட்கார்ந்து நாம தனிப்பட்ட ஜெபங்களை செய்வதற்கு நம்மளால முடியலைன்னா there is something wrong in our life. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, அவர்கள் இயேசுவை போல ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை எண்ணத்தை இந்த இடத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருக்குள்ள என்னன்னா, நான் அந்த மாதிரி வளர்க்கப்படல. எந்த மாதிரி வளர்க்கப்படல?
ஜெபிக்கிற மாதிரி இடத்துல நான் வளர்க்கப்படலை, இல்லை அந்த மாதிரி காரியங்களை செய்கிற இடத்துல நான் வளர்க்கணும். நம்ம யூஎஸ்ல இந்தியாவில் இருந்தோம், இல்லை ஸ்ரீலங்காவில் இருந்தோம், அங்கே ஒரு சைடில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து என்ன பண்ணோம், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அல்லேலூயா, லேர்ன் பண்ணோமா இல்லையா? இப்படி எத்தனையோ காரியங்களை இந்த ஊருக்கு வந்து நம்ம ஆக்சென்ட்டை லேர்ன் பண்ணிக்கிறோம், மரியாதை கொடுக்கறத லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறத லேர்ன் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஆனால் இதை மாத்திரம் நம்ம என்ன, அது 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறது எப்படி என்பதை இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளாது இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியாச்சு. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற படிப்பு, இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டைலை லேர்ன் பண்ணியாச்சு, இந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் லேர்ன் பண்ணிட்டோம். ஆனா தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல மாத்திரம் நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்களாகவே நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல ஐ ஷுட் ஆல்சோ ப்ரே லைக் ஜீசஸ். இயேசு ஜெபிக்கிற வண்ணமாய் நானும் ஜெபிக்கணும். நீங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்களா, நீங்க எப்படி பிரதர் இப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி சிஸ்டர் இப்படி ஜெபிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோமா? எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிங்க. மற்றதெல்லாம் நம்ம கேட்போம். ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்போம், ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் தெரியலன்னா அதை யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்போம். ஆனா ஆண்டவர் இங்க வந்து அவர் ஜெபத்தை நமக்கு எப்படி செய்யணும் என்பதை கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேக வழிகளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க திறந்தீங்கனாலே எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆமென், எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். எப்படி ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம், எதற்கு ஜெபிக்கலாம், எப்படி முயற்சி பண்ணி ஜெபிக்கலாம், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் அழகா எழுதி வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். ஆனாலும் இன்னமும் அந்த முழங்கால், பேசிக் முட்டிக்கால் போடுறதோ, முழங்கால் படியிடுகிறதோ, சின்னதா வாயை திறந்து ஒரு பாடலை பாடுகிறதோ, சின்னதா ஒரு சோத்திரத்தை சொல்லுகிறதோ, சின்னதா ஒரு காரியத்தை பேசுகிறதற்கோ நமக்குள்ள ஒரு தயக்கம். பட் we are so bold for everything else. மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப தைரியம் இருக்குது. ஆனா தேவனை நோக்கி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்வதற்கு நமக்கு என்னது, ஒரு தயக்கம், ஒரு ஷைனஸ் நமக்குள்ள வந்துடுது. அல்லேலூயா. இந்த நாளில் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்க தெரியலன்னா பரவாயில்ல, ஜெபிக்க தெரியலன்னா பரவாயில்ல, இவங்களுக்கும் ஜெபிக்க தெரியல, ஆனா ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை இருந்தது பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை இருந்தா போதும், ஆண்டவர் இடத்துல நீங்க கேட்டாலே போதும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார், டு ஹெல்ப் us in our prayer. அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துல நமக்காய் விண்ணப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. there are so many things. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஜெபிக்காததற்கு என்ன காரணம்? ஒண்ணு, நாம இன்னும் வேதத்தையும் இன்னும் திறந்து பார்க்கல. இன்னும் ஜெபிக்காததற்கு இன்னொரு காரணம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. ஆவியானவருடைய ஒரு கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கொண்டு வருகிறது, ஜெபிக்க தூண்டுகிறது, நம்மளோட சேர்ந்து ஜெபிக்கிறது ஆவியானவருடைய ஒரு வேலையாய் நமக்கு. அப்போ உண்மையாகவே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ளே தேவனுடைய ஜெபங்கள் எழும்பணும். prayer should be something that is coming out of our mouth. நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஜெபங்கள் எழுதணும். ஹல்லேலூயா. அப்ப ஜெபங்கள் எழும்பலனா நம்ம தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். வாட் இஸ் ராங் வித் மீ? வேதத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், ஆலயத்துல விசுவாசிகளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இப்படி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எனக்குள்ள ஜெபம் வரல அப்படின்னா நாம தேவனிடத்துல நம்ம கேட்கணும். அந்த விடுதலையை நம்ம தான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ல 7-8. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வேதம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறதற்காக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆஃபாதர் ஒளிபியா வேகமா அப்படி சொல்லிட்டு நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கிறோம். எப்படி வேகமா ஃபாதர் என்ன சொன்னோம் நமக்கும் தெரியாது, வேகமா சொல்லி முடிச்சிருக்கோம் நம்ம. ஆனா இங்க வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த 7-8 வசனங்களில அவர் என்ன சொல்றாரு,
அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த ஜெபத்தை, ஆர் ஃபாதர்ங்கிற ஜெபத்தை வந்து, அந்த பரமண்டல ஜெபத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. இது பேசிக். நம்ம சொல்லுகிறோம், நல்லது. அதை உணர்ந்து சொன்னா ஓகே, உண்மையாவே இருதயத்துல ஒரு உணர்வோடு கூட சொன்னா அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் அதற்காக அந்த ஜெப வழிகளை நமக்கு அவர் கொடுக்கல. அல்லேலூயா. அந்த ஜெபத்திலே ஆண்டவர் ஒரு வரைமுறையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்கலாம் அப்படிங்கறத ஒரு வரைமுறையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பேட்டர்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டர்னை வைத்து நாம தான் என்ன பண்ணணும், அதை வைத்து அதை நம்ம விரிவாக்கமா செய்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து நாம அதுல விரிவா இதை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. சோ இந்த நாள்ல இருந்து அந்த ஜெபத்தை, பரமண்டல ஜெபத்தை நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, திரும்ப சொன்னாலும் பரவாயில்ல. பட் ஆனா அந்த இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து சொல்லும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்க, வீண் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அளப்பக்கூடாது. ஆமென். ஒரு பிரேயர் தெரியுங்கிறதுக்காக அந்த பிரேயரை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிரேயர்ல ஆண்டவர் என்ன கருத்தை நமக்கு உணர்த்துறாரு அப்படிங்கிறத உணர்ந்து நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இதுல 5 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 11வது அதிகாரத்துல 2வது வசனம். லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரிமாலே நம்ம முதல்ல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளிடத்துல இருந்து என்ன மாதிரி ஜெபங்களை எதிர்பார்க்கிறாரு? அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிற ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு ஸ்தானத்திற்கு நம்ம வரணும். ஆமென். அவர் அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு ஸ்தானம். அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கடவுளேன்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, இல்லையா? அல்லேலூயா. நான் கூட ஜெபிக்கும் பொழுது என்னாவும், நான் கீழே ஜெபிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு இப்போ இல்லை, முன்ன மக அப்படியே எந்திரிச்சு மேலே வருவா. வந்துட்டு என்ன பண்ணுவா, நீ இப்போ ஷைனியாக யாராவது வந்தாங்கன்னா நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க வரும், வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒருத்தி மேலே ஷோல்டர் இப்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம முதுகு மேலே ஏறி அதுக்கு மீதி தூக்கத்தை கண்டினியூ பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அந்த வித்தியாசம்? அவங்க வரும்போது அவங்க யோசிச்சு சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிடுறாங்க. பிள்ளைங்க வரும்போது முதுகு மேலே ஏறி நின்று அதுங்க நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா இல்லையான்னு அது கவலையே கிடையாது. அதுக்கு அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அது மீதி தூக்கத்தை கண்டினியூ பண்ணுது நம்ம மேலே. ஹல்லேலூயா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு அப்பாவுக்கும் ஒரு கடவுளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமாய் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம தைரியமா ஒரு இடத்துல போய் நம்ம நின்று, நம்ம எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரசிடென்டா இருந்தா கூட என்னது, தைரியமா நம்ம போய் நின்று அவர் இடத்துல நம்ம பேசலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அந்த உறவுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். நீங்க கடவுளேன்னு கூப்பிடுறதுக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தைரியமா போலாம், எப்ப வேணா போலாம். நம்ம நல்லா ஜெபிச்சுட்டு இருப்போம், நம்ம அழுது ஜெபிச்சுட்டுவோம், வருவா வந்தோன்னு அப்பா அப்பா அப்பான்மா. அந்த பிரேயர் அப்பவே நிறுத்தி அவனோட வழியில், இல்லாட்டி நான் நிறுத்துற வரைக்கும் அவன் போக மாட்டான். ஸோ ஒன்று நான் அவனை நிறுத்தி நான் பிரேயர்லாம் திட்டி அனுப்பணும், திட்ட முடியாது. ஸோ அதனால சரி ஓகேன்னு சொல்லி நம்ம நிறுத்தி கேட்க வேண்டியதா இருக்குது. அதுதான் பிரியமானவர்களே, ஒரு ஃபாதரா நம்ம அவர் இடத்துல ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறது? எல்லாரும் தேவனுக்கு பிள்ளையாய் மாற முடியுமா? எல்லாரும் மாற முடியுமா? இல்ல. ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்துல 12:13 ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. யோவான் 1:12-13. அவருடைய
நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய வித்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது பிரியமானவர்களே, எல்லாரும் தேவனை நோக்கி என்ன பண்ண முடியாதான்? ஜெபிக்க முடியாதான். ஆமென். Everybody cannot go and call and say God do this for me, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்கன்னு கேட்க முடியாது. ஆனா எவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. The right to pray, தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எப்பொழுது தருகிறார்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு எப்ப கொடுக்கிறார்? அவரை மனம் திரும்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. We become legitimate children of the Almighty God. Hallelujah. உண்மையான பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமென். அது வரைக்கும் நம்ம சொல்லலாம் அவர் ஃபாதர் அவர் ஃபாதர் அவர் ஃபாதர் நம்ம சொல்லலாம், ஆனா அவர் கேட்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எவர்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, எவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை அவர்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. God makes you legitimate children of the Almighty God. Hallelujah. தேவன் உங்களை பிள்ளைகளாய் அதற்கு அப்புறம் நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியான உறவுக்குள்ள வந்துட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். Hallelujah. இது ரொம்ப முக்கியம் பிரியமான. அநேகர் நிறைய ஜெபிப்பதுண்டு, அநேகர் நிறைய காரியங்களை செய்வதுண்டு, நற்கிரியைகளை செய்வதுண்டு. பட் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஃபாதர் என்று சொல்லும் எந்த உரிமையில நம்ம கூப்பிடுறோம்? அவர் ஃபாதர்னு எந்த உரிமையில நீங்க அவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க? அவரை கூப்பிடுறீங்களா? அவர் அப்பா பிதாவேன்னு அப்பா எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அவரை பார்த்து. ஹல்லேலூயா. அந்த உரிமை அந்த தைரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஏதோ பிறந்ததுல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த வசனம் கூறுகிறது அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. You don't get this right because you are born in a Christian family. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால உங்களுக்கு இந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல. ஒரு சபையில வளர்ந்ததுனால அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறது இல்ல. அவரை விசுவாசித்து தேவனால் பிறந்தவர்கள் என்னது எப்படி பிறக்கணும்? எப்படி பிறக்கணும்? ஆவியிலும் பிறக்கணும், என்னது ஜலத்திலும் பிறக்கணும். ஆவியில பிறக்கிறது நம்மளுடைய இருதயம் புதிதாக்கப்படுது, புதிய ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஜலத்தில் பிறக்கிறது ஞானஸ்தானத்துல பிறக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரெக்டான இடத்துல நீங்க வந்து நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை யாராவது அப்படியான ஒரு உரிமைக்குள்ள வராம நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஒரு இடத்துல நற்கிரியைகளை செய்றோம், நன்மைகளை செய்றோம், பாடல்களை பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இத்தனை நாள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரமண்டலத்துக்கு போறதில்லை. ஆமென். இங்க இந்த சர்ச்சுக்குள்ளே முடிஞ்சிருது, நம்ம ரூமுக்குள்ளே முடிஞ்சிருது. நம்ம இன்னைக்கு தேவனோட கூட சரியான உறவுக்குள்ளே நம்ம கடந்து வரணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணுங்க, என்ன வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் சரீர சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய இருதயத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா வழிகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு. ஆமென். பட் யூ ஹேவ் டு கம் இன் தி ரைட் ரிலேஷன்ஷிப் டு காட். தேவனிடத்துல சரியான உறவுக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை தாமதிக்காதீங்க. எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில் அதை செய்ய தவறிட்டீங்கன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? அல்ல என்ன நன்மை? இங்கே உலகத்திலே நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்டு எல்லாருடைய புகழ்ச்சிகளை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆனால் தேவனிடத்துல நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் அதே லூக்கா 1வது அதிகாரத்துல 2வது வசனம் கூறுகிறது, நாம என்ன செய்யணுமா? அந்த இடத்துல லூக்கா 11:2 அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி நம்ம
கேட்கணுமா. ஹல்லேலூயா, ஆமென். அது எப்படி போட்டிருக்கு? அவருக்கு துதி கனம் வருகிற மாதிரி நாம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு துதிகள் வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நான் தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து நான் சொல்றேன். இங்க வந்து நம்ம ஆராதிக்கிறத பத்தி நான் சொல்லல. பட் தனிப்பட்ட ஜெபத்துல ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் காணப்படணும். ஆண்டவர் எப்படி கனப்படுத்த போறோம்? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எப்படி கனப்படுத்தலாம்? துதிகளை சொல்லி அவரை ஆராதித்து நாம கனப்படுத்தலாம். அல்லேலூயா. நடந்து போவோம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு வீட்டுல ஒரு காரியம் நடந்து முடிந்த உடனே இது வந்து காலையில ஒரு முறை சொல்லுகிற விஷயம் இல்ல. நாள் முழுவதும் ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனே நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, அல்லேலூயா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. சங்கீதம் 34 1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 34 1-2 வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அந்த 2வது வசனத்துல, சங்கீதம் 34:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை துதிக்கிறத குறித்து 1வது வசனத்துல அவர் சொன்னாரு. 2வது வசனத்துல கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆனா வெளியில சொல்றாரு அடுத்தது, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்பார்களாம், அதை கேட்டு மகிழுவார்கள். அப்ப என்னது? நம்ம சொல்லுகிற சாட்சியினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் செய்த அற்புதத்தை, நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை, நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்களை நாம சொல்லும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்ற சாட்சியை கேட்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? மகிழ்வு, சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிதான் பிராக்டிக்கலா மகிமைப்படுத்தணும். வெறும் சில துதிகளை மாத்திரம் நம்ம சொல்லுகிறது இல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் செய்த, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது how do I honor, how do I praise, how do I, எப்படி நான் தேவனை கனப்படுத்துகிறது, துதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவருக்காய் அவர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லும் பொழுது அதை சிறுமைப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது மகிழச் செய்வார். அல்லேலூயா. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கும். ஆமென். அவங்க ஜெபித்த மாதிரி நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கும் அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. அப்ப உடனே அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிப்பார், அவர்களும் ஆலயத்துக்கு வராங்க, அவர்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பார்கள். ஓ, கர்த்தர் இப்படிலாம் ஆராதித்தா, தேவனை துதித்தா, கர்த்தர் இப்படியான நன்மைகளை செய்வாரா? அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் ஏற்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகர் இந்த வேளையில நம்ம சாட்சிகளை சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். பி பிராக்டிக்கல், பி பிராக்டிக்கல். உள்ளத்துல மாத்திரம் நம்ம வைத்திருக்கிறதில்ல, ஆண்டவர் சொல்லும் பொழுது அது பிராக்டிக்கலாய் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் நம்ம கொண்டு வர முடியும். ஆமென். எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? 2 நாளாகமம் புஸ்தகத்துல 32வது அதிகாரத்துல 24-25 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 32:24-25 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எசேக்கியா ராஜா பத்தி? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் வந்தது, மரணத்திற்கு ஏதுவான ஒரு பலவீனம் வந்தது. ஹல்லேலூயா.
மரணத்திற்கு ஏதுவான ஒரு பலவீனம். சாதா பலவீனம்னா கூட மறந்திருந்தா நம்ம ஓகே, ஃபீவர் வந்தது சொல்லல ஓகே, ஒரு கோல்டு வந்தது காஃப் வந்தது சொல்லல ஓகே, முட்டி வலிச்சது சொல்லல ஓகே. மரணத்திற்கு ஏதுவான ஒரு பலவீனம் வந்திருக்குது. அதிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அவருக்கு. அதை விசாரிக்கும்படிக்காய் மற்ற தேசத்திலிருந்து ஜனங்கள் கடந்து வர்றாங்க. எதற்கு கடந்து வர்றாங்க? எப்படி இவருக்கு இப்படி ஒரு ஆச்சரியமான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வர்றாங்க. ஆனா எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்த சுகத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்த சுகத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. அவர் வீட்டுல இருந்த பொருளை பத்தி, அவர் வீட்டுல இருந்த காரை பத்தி பேசினாரு, அவர் வீட்டுல இருக்கிற அந்தஸ்துகளை பத்தி, வசதிகளை பத்தி பேசினாரு. ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியமா இருந்தது. ஹல்லேலூயா. ஒருத்தர் உன்கிட்ட உன் சாட்சியை கேட்கணும்னு வர்றாங்க. ஒருத்தர் இதன் மூலியமாய் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு அந்த மனுஷனை. நீங்களும் அந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய சாட்சியை கேட்டு அந்த மனுஷனை ஒரு திடப்படுத்தணும், அந்த மனுஷனை ஒரு பரலோகத்திற்கு நேராக நடத்தணும்னு நினைக்கும் பொழுது எசேக்கியா ராஜா அதை பொட்டி ஒரு வார்த்தை பேசல. அவரு என்ன மனுஷனா இருப்பாரு? ஹல்லேலூயா. சாதா ஒரு காரியத்தை செய்தா ஓகே, மறந்தா ஓகே. மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவர் விடுதலையாய் கொடுத்ததற்கு அப்புறமும் இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ரொம்ப வருத்தப்படுகிறார். அதனுடைய விளைவு என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 14 - 18 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20 14 - 18. அப்பொழுது எசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது எசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ புறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோனிய ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்காத எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. What was the reason? காரணம் என்ன? ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை அனுப்பி இருக்கிறார். என்ன அனுப்புறாரு? நான் உனக்கு கொடுத்த சுகத்தை, நான் உனக்கு கொடுத்த பலத்தை, நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை, உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நீ எனக்காக சாட்சியாய் சொல்லாத பொழுது ஆண்டவர் அதை வருத்தமாய் எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் கனப்படுத்தணும்னு தான் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கனம் உண்டாகணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்றார். ஹல்லேலூயா. பலவீனமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், இழப்பா இருந்தாலும் ஆண்டவருக்கு கனத்தை உண்டு பண்ணணும் தான் ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்றார். ஹல்லேலூயா. அதை நாம மனுஷர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சி சொல்றதை தவிர்க்க கூடாது பிரியமானவர்களே. இங்க பார்க்கணும், எசேக்கியா ராஜா தவிர்த்தாரு. வாய்களை திறந்து ஆண்டவரை கனப்படுத்த தவிர்த்ததுனாலே ஆண்டவர் அதனால கோபம் உண்டாரு. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கலாம். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம சாட்சி சொல்லாத பொழுது. ஹல்லேலூயா. So when you have an opportunity, if God has done something in your life, அதை எழுந்து நின்று நம்ம சொல்லுகிறதுல நம்ம வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. All glory to God. Amen.
தேவனுக்கு மகிமை. அதை சிறுமைப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள், மகிழுவார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம வெறும் ஜெபத்துல ஆண்டவரே பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல், வாயினால துதிக்கிறது மாத்திரம் இல்லாமல், நம் வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா உபகாரியங்களையும் குறித்து மனசு நம்ம ஆத்மாவில் இருக்கிற காரியத்தை நம்ம எழுந்து நம்ம ஆண்டவரிடத்துல ஆத்மாவில் வைத்திருக்கிறது மாதிரி அதை மற்றவர்கள் கேட்கும்படிக்காய் சொல்லணுமா? அல்ல, மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் மகிழ்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகணும், மகிமை உண்டாகணும், மகிமை உண்டாகணும். நோ, இட் இஸ் நாட் இனஃப். பட் பி பிராக்டிக்கல் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ணுங்க இயேசுவை. அல்லேலூயா. எழுந்து நின்று நான் இல்ல எனக்கு எப்போ நடந்திருந்தாலும் பரவாயில்ல. You have to stand up and if you have not given the glory to God, இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு கனத்த மகிமையை செலுத்தாமல் இருப்போம். Today is the day. இன்றைக்கு நாம கனத்தை செலுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாய் விசாலமாக்குவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி பிராக்டிக்கலா ஆண்டவரை கனப்படுத்துகிற, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கனப்படுத்துகிற அனுபவத்திலே நாம கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதே லூக்கா 11வது அதிகாரத்துல 2வது வசனம் கூறுகிறது, எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு ஜெப குறிப்பாய், இது ஒரு பேட்டர்னாய் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ என்ன ஜெபிக்கணும் உன்னுடைய ஜெபத்துல. இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்றது முக்கியம் இல்ல, இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில அதை நீ என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே பரமண்டலத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்கிற ஒரு ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படணும். ஹல்லேலூயா. Do not just think of this as a prayer point. ஏதோ ஒரு ஜெப குறிப்பாக நம்ம எண்ணி அதை மறுபடியும் 10 தடவை சொல்றதுனால இங்க எதுவும் நடந்துராது. ஹல்லேலூயா. 10 தடவை ஒரு ஜெபத்தை ரிப்பீட் பண்றதுனால ஏதாவது நடக்குமா? அந்நிய தேவர்களை வணங்குகிறவர் தான் 10 தடவை ரிப்பீட் பண்றாங்க, 100 தடவை ரிப்பீட் பண்றாங்க ஜெபங்களை. அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கு, முன்னால ஒரு புக்கில் எழுதுவாங்க, நானும் எழுதியிருக்கிறேன். ஒரு 10 தடவை எழுதுனா, ஒரு அந்த பேஜ் முழுக்க எழுதுனா என்னது, பிளெஸிங். அல்லேலூயா. யாரும் எழுதியிருக்கிறீங்களா அந்த மாதிரி பேஜில்? ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ் 100 டைம்ஸ். இப்படிலாம் எழுதிலாம் ஆசீர்வாதம் வருமான்னு நினைக்கிற காலங்களில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இங்க வேதம் கூறுகிறது, பரமண்டலத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்கிற ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். அல்லேலூயா. நெகேமியா புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது நெகேமியா ஒரு கஷ்டமான ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். 1வது அதிகாரத்துல 4வது வசனத்தை எடுங்கள். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நெகேமியா சொல்றாரு, தேவனுடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும் என்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாட் ஜஸ்ட் a prayer. இது பாருங்க, இது வெறும் பிரேயரா? இதுல உண்மையாகவே அவர் அவருடைய பங்கை செலுத்த ஆயத்தமா இருக்கிறாரா? பங்கு செலுத்த ஆயத்தம். 11வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெறுமனே ஜெபம் மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி தாரும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. வெறுமனே ஜெபம் இல்ல, அங்க அவர் செயலிலும் அதை வெளிப்படுத்துகிறார். நான் ஆயத்தமா இருக்கிறேன்,
நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நான் இந்த ஊழியத்தை தாங்க ஆயத்தமா இருக்கிறேன், இந்த காரியத்திற்கு முன்னிருந்து செய்ய நான் ஆயத்தமா இருக்கேன். வெறுமனே ஜெபம், ஆண்டவரே இந்த சபை ஆசனம், ஆண்டவரே இந்த கம்யூனிட்டியை வந்து ரட்சிப்புல கொண்டு வரோம், இங்க ஒரு எழுப்புதலை கொண்டு வரோம்னு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட். நான் அதுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், எனக்கு இன்னைக்கு வாய்க்க பண்ணி தாங்கன்னு சொல்லி நெகேமியா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெறுமென ஜெபங்கள் இல்ல பிரியமானவர்களே, அந்த ஜெபத்திலே நம்மளுடைய செயல் காணப்படணும். ஹல்லேலூயா. இதுதான் வெறும் ஜெபத்திற்கும் அந்த ட்ரெடிஷனலா ஜெபிக்கிறதற்கும் ஒரு பாரம்பரியமா ஜெபிக்கிறதற்கும் உணர்ந்து ஜெபிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. பாரம்பரிய ஜெபங்கள் திரும்ப திரும்ப சொல்லிதான் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உணர்ந்து ஜெபிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது, ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படணும், நான் அதற்கு ஆண்டவரே ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு வழி வாசலை திறந்து தாங்க, நான் பிரயாசப்பட ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்ய நம்ம ஆயத்தப்படுகிறோம், உணர்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒவ்வொரு சபைகளும் இணைந்து செயல்படுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் சபை எடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் எப்படி பிரயாசப்பட்டார்களாம்? கொடுத்து பிரயாசப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:3 வசனத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி பிரயாசப்பட்டாங்களா குறித்து அவர்கள் எல்லா விதத்திலும் செய்திருக்கலாம், பட் குறிப்பா அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவர் from the beginning, அவர் முதல்ல இருந்து தேவனுடைய ஊழியத்தை எப்படி தாங்கினார்களோ கொடுத்து தாங்கினவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா தெசலோனிய சபையை பார்த்தா கொடுக்கிறத பத்தி பேசல. அவர்கள் எப்படிப்பட்ட சபையாய் காணப்பட்டதுன்னா உழைக்கிறவர்களாய் காணப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம பங்குதாரர்களாய் மாற வேண்டும். ஆமென். just prayer is not enough. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஜெபிக்கணும், ஆனா செயல்களிலும் நம்ம இணைந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள்ல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்ங்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம்ங்கிறது பார்க்கிறாரு, ஜெபத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்னு பார்க்கிறாரு. ஆமென். அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துகிறோமா, அவரை துதிக்கிற காரியங்களை நம்ம செய்யறோமா, அவருக்கு கொடுக்கிற காரியத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. he does not just see by the words. நம்மளுடைய மனுஷன் தான் வெளிப்புறமா பார்க்கிறான். man only sees the outer things. வெளியில இருக்கிறது தான் மனுஷன் பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அப்படியாய் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அதிலே லூக்கா 11 3வது வசனம் கூறுகிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோனை பார்க்கிறோம் நம்ம. அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே எனக்கு ஐஸ்வரியத்தை தாரும், கனத்தை தாரும் என்று சொல்லி அவர் கேட்காம, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்னத்தை தாங்க? ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறார். அன்றன்ற ஆகாரத்தை கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது நான் என்ன உணர்கிறேன்னா, திரும்ப போய் அவர் இடத்துல வந்து சாப்பாடு அதை கேட்கல, நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகளை அவரிடத்துல நம்ம கேட்கிறவர்களாய் முதல்ல அதை வைத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. what do you need most in your life? இந்த நாளில நமக்கு என்ன ரொம்ப தேவை? எல்லா தேவைகளையும் அவர்கிட்ட நம்ம வந்து சொல்லி முடித்தோம்னா நாள் முடிஞ்சிடும். ஏதோ ஒன்று ஒருத்தர் டைம் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு காரியத்தை பேசுறதுக்கு, நீங்க அங்க போய் உட்காந்து வள கொல கொலன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் திரும்ப உங்களை கூப்பிடுவாரா? சுருக்கமா, என்ன ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு இதுதான் ஆண்டவரே இருக்குது, முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, இந்த நாள்ல எனக்கு இதுதான் ஒரு பெரிய தேவையா இருக்குது, எனக்கு இந்த நாள்ல எனக்கு ஞானம் தான் அதிகமா தேவைப்படுது, எனக்கு இந்த நாள்ல பலன் தான் அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குது. பிரியமா இல்ல, அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மற்ற எல்லாத்தையும் அதோடு கூட சேர்த்து கொடுக்கிறார். அதான் சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. he never asked for wealth. ஏற்கனவே பணக்காரனா தான் இருந்திருப்பாரு, பட் ஆனால் அவர் அதை பத்தி அவர் எதுவும் பொருட்படுத்தாம கேட்கல. அதெல்லாம் ஆனால் ஆண்டவரத்துல ஞானத்தை கேட்கிறாரு. ஆண்டவரே எனக்கு இந்த நாளில உம்முடைய ஜனங்களை நடத்துகிறதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நீ நல்ல காரியத்தை கேட்ட, நான் அதனோட கூட எல்லாத்தையும் உனக்கு சேர்த்தே கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா.
சோ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நம்ம கேட்க கூடாது என்பதை நான் சொல்லல, கேட்கலாம். அன்னைக்கு ஏதாவது முக்கியமான காரியம், அந்த நாளுக்குரிய காரியங்கள் ஏதாவது முக்கியமா இருக்குதுன்னா அதை தேவ சமூகத்துல நம்ம வைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதத்தை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உபாகமம் 28ல 1-2 வசனத்தை வாசிங்க. நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன கூறுகிறது? நம்ம என்னெல்லாம் கேட்கணும் ஒரு இடத்துல? எதையுமே கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டாமா? அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கேட்டு கவனிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. He takes the responsibility. அவர் அந்த காரியத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வாதிக்கிறத அவர் எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இவனை எப்படி ஆசீர்வதிக்கணும் என்பதை ஆண்டவரே பார்த்து செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது எல்லா ஆசீர்வாதங்களும், வீட்டில் ஆசீர்வாதம், கையில் பிரயாசன ஆசீர்வாதம், ஓட்டும் போது ஆசீர்வாதம், வரும்போது ஆசீர்வாதம், போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா. ஹல்லேலூயா. எப்பொழுது? ஜெபிக்காமலே பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அந்த காரியங்களுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரொம்ப முக்கியமான காரியங்கள், நான் தான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான காரியங்கள், ஏதாவது பிள்ளைகள் காலேஜ் போறாங்க, இல்லை பிள்ளைகள் வேலை காரியங்கள், இல்லை ஒரு திருமண ஏதோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியத்தை நாம தேவசம வீடு வாங்க போறோம், ஒரு காரணம், those are important things in our life. அதை நம்ம தேவ சமூகத்துல நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான ஒரு ஆலோசனைகளை, நமக்கு வழி வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் he takes the responsibility. உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. every kind of blessing. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா every kind of, ஆனா அவர் வார்த்தையை கேட்காம போது அவர் சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையும் சொல்லிதான் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வசனத்தை கேட்டு நடந்தா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, நன்மையும் கிருபையும் உன் வாழ்க்கையில உன் ஆயுசு நாட்கள் முடியும் வரைக்கும் தொடரும். ஹல்லேலூயா. தொடரும். நம்ம அது பின்னாடி தொடர வேண்டாம், அது நம்ம பின்னாடி என்ன பண்ணுமா? தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. சோ கர்த்தரிடத்துல முக்கியமான காரியங்களை நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். அதற்கு தான் அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை அவர் இடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கணும். எனக்கு என்ன தேவை? இன்னைக்கு பலன் தேவை, இன்னைக்கு என்ன தேவை? ஞானம். ஆண்டவரே ஒரு காரியத்தா போறேன், எனக்கு ஒரு ஞானம் தாங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சந்திக்க போறேன், பெரிய பிரச்சனையா இருக்குது, எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை எடுத்தாங்க. அப்படிதான் எசேக்கியா ராஜா, யோசேப்பு ராஜாலாம் அதை குறித்து ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் ஜெபித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். 4வது காரியமாய் லூக்கா 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா மன்னியும், நாங்கள் எங்களிடத்திலே கடன்பட்ட எவருக்கும் மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்ற. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லி இந்த ஜெப குறிப்பு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன், என்னடா அது நம்ம மற்றவர்கள் மன்னிச்சாதான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார் போல இருக்கே
அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த வசனம் கூறுகிற இந்த இடத்துல நாம என்ன பண்ணணுமா, முதல்ல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்னு கேட்கிறோம் அவர் இடத்துல. அது காரணம் என்ன சொல்லி கேட்கிறோம், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லி அவரிடத்துல ஜெபிக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய மன்னிப்பு எதில் அடங்கி இருக்குது, நாம மற்றவர்களை மன்னிக்கிறதுல அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பை கேட்பதற்கு முன்பதாக பிறரிடத்துல யாரெல்லாம் நமக்கு கடன்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நம்ம என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்கே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அங்க என்ன பண்றான், ஒரு மனிதன் வந்து அதிக கடனை வாங்கியிருந்த ஒரு மனிதனை குறித்து மத்தேயு 18:21 வசனத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அதுல வந்து பேதுரு கேட்கிறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த உவமையை நீங்க கூர்ந்து கவனித்து பாருங்க. அந்த மனிதன் வந்து முதல்ல ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான், பெரிய கடன்காரன். அவனை வந்து அவனால கடனை திரும்ப செலுத்த முடியல. அவன் என்ன பண்றான், போய் ராஜாவின் இடத்துல, எஜமான இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, என்னால இந்த கடனை என்னால திரும்ப கட்ட முடியல, எனக்கு இதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் காலில் கையில விழுந்து அவரிடத்துல இருந்து மன்னிப்பை கேட்டுறான். அவன் அந்த எஜமானன் என்ன பண்றாரு, சரி நான் உன்னை மன்னிக்கிறேன், அவன் கடனை தள்ளுபடி பண்ணிடுறாரு. இவன் வெளியே வரான். வெளியே வந்தோன்னு பார்த்தா இன்னொருத்தன் இவங்கிட்ட இருந்து ஒரு கொசுறு வாங்கியிருக்கிறான். ஹல்லேலூயா. சின்ன ஒரு பங்கு, 10ல் 1 பங்கு, அதை விட என்ன பங்குன்னு தெரியல, ரொம்ப ஒரு கொசுரை வாங்கியிருக்கிறான். அவனை என்ன பண்றான், இவன் வந்து கழுத்து பிடிச்சு என்ன பண்றான், கடனை இப்ப கட்டுன்றான். அவன் காலில் கையில விழுந்து, இவன் எப்படி காலில் கையில விழுந்தானோ அது போல இவன் கொசுரை வாங்கினவன் இவன் காலில் கையில விழுந்து பார்க்கறான். ஆனா இந்த கொசுரை வாங்கினவனை வந்து என்ன பண்ணல, அந்த எஜமான் மன்னிக்கல. ஹல்லேலூயா, மன்னிக்கல. அப்ப இந்த வசனம் கூறுகிறது, மத்தேயு 18:32-35 மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனான், உன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அந்த வசனத்திற்குரிய ஒரு ஆதாரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கிற உன் லைஃப்ல, எவ்வளவு பெரிய பாவங்களை உன் வாழ்க்கையில செய்திருக்கிற, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, கல்யாணத்துக்கு முன்பாக பின்பாக எவ்வளவோ பாவங்களை உன் வாழ்க்கையில செய்திருக்கிற. எத்தனையோ முறை நீ இடறி விழுந்திருக்கிற, எத்தனையோ முறை நீ செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணிருக்கிற, எத்தனையோ முறை உன்னிடத்துல எவ்வளவோ பிழைகள் காணப்படுகிறது, எவ்வளவோ குறைவுகள் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் அதை எல்லாத்தையும் உனக்கு மன்னித்தனே, எல்லா பாவங்களையும், உன் வாழ்க்கையில நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் உனக்கு மன்னிச்சிருக்கிறேன். ஆனா நீ உன்னிடத்துல கடன்பட்ட ஒருவனை நீ என்ன பண்ணல, மன்னிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நாம ஜெபிக்காம இருந்திருப்போம், எத்தனை முறை வேதத்தை வாசிக்காம இருந்திருப்போம், எத்தனை முறை ஆண்டவரை துதிக்காம இருந்திருப்போம். நல்லா இருக்கும் பொழுதும் துதித்திருக்க மாட்டோம், நல்லா இருக்கும் போதும் முழங்கால் படிட்டு ஜெபிச்சிருக்க மாட்டோம், நல்லா இருக்கும் போதும் வேதத்தை எடுத்து வாசிங்க. எத்தனை முறை பிரியமானவர்களே, எத்தனை முறை ஆராதனையை மிஸ் பண்ணிருப்போம், எத்தனை முறை ஜெபங்களை மிஸ் பண்ணிருப்போம், எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறத மிஸ் பண்ணிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எண்ணி பாருங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் சொல்றேன், எத்தனை முறை தவறு செய்திருப்போம் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்குல வைத்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளுபடி பண்ணி இருக்கிறார். Everything God has forgiven in your life, all your mistakes, all your failures throughout the years, பல வருஷங்களாய் நீ செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு காரியங்களை செய்தோம், நான் உனக்கு இவ்வளவு மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன், ஆனா இன்னைக்கு உன்னால மன்னிக்க முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ உன்னால என்ன பண்ண முடியல? மனப்பூர்வமாய் மன்னிக்க முடியல. அதான் இங்க வசனம் கூறுகிற, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. God knows your heart. God knows your heart. உன்னோட இருதயத்துல நீ எவ்வளவு மன்னித்திருக்கிற. மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்ல forgiveness is very important. ஆண்டவருடைய சமூகத்துல போகும் பொழுது, நம்ம உயர்வுக்கு நேராய் போகும் பொழுது, ஆவிக்குரிய உயர்வுகளுக்கு நேராய் போகும் பொழுது, forgiveness is extremely important in our life. மன்னிப்பு ரொம்ப ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு அவனை மன்னித்தியோ அது போல நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. நாமும் ஒரு குட்டி கிறிஸ்துவா இருக்கணும் மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? குட்டி கிறிஸ்துவா இருக்கணும். ஹல்லேலூயா. சின்ன கிறிஸ்துவா வெளிப்படணும். கிறிஸ்துவனா கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிதான் மன்னிப்பாங்க போல இருக்கு, விசுவாசிகள்லாம் இப்படிதான் மன்னிப்பாங்க போல இருக்கு, தேவனுடைய அன்பை பெற்றவர்கள் மன்னிப்பை பெற்றவர்கள் இப்படிதான் மன்னிப்பாங்க போல இருக்கு. குட்டி கிறிஸ்துவாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் பார்ப்பாங்க நம்மளைய, இவனே இப்படி மன்னிக்கிறானா, இவரை கொண்டு வந்த தேவன் எவ்வளவு மன்னிப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன் எல்லா தப்பிதங்களையும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். பட் டுடே யூ நீட் டு ஆஸ்க், மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே உங்களுக்கு செய்வாராம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு இது. சின்னது இங்கே பூமியில நடந்து முடிஞ்சிருந்தா கூட ஓகேன்னு விட்டுட்டு போயிடலாம். உங்கள் பரமபிதாவும் அதை கணக்கில் வைத்து நீ மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனதுனால உன்னுடைய தப்பிதங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கணக்கில் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் முக்கியமாய் காணப்படுகிறது. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்படாமலும் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் nobody is exempted. எந்த ஒரு மனுஷனும் எந்த பாவத்திற்கும் இம்யூனா எதுவும் கிடையாது. பாவமே செய்ய மாட்டான்னு எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. சூழ்நிலை அமையல அப்படின்னு வேணா சொல்லலாம். யோசேப்பை போல சூழ்நிலை அமைஞ்சதுன்னா எத்தனை பேர் செய்வோம், எத்தனை பேர் செய்ய மாட்டோம்னு யாருக்கு தெரியும்? அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் அமைஞ்சதுன்னா யார் பண்ணுவா யார் பண்ண மாட்டாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, அமையாதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அமைஞ்சதுன்னா எல்லாருடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க வேதம் கூறுகிறது, நம்மளுடைய லைஃப்ல நாம என்ன பண்ணணுமோ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சோதனை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த சோதனை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த இச்சை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த சுபாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் பெரிய ஞானியா இருந்தாரு, ஆனா அவரால் தப்பிக்க முடிஞ்சுதா? முடியல. சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாரு, நம்ம தப்பிக்க முடிஞ்சுதா? முடியல. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது. பிரியமான தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. You need the divine strength of God to overcome temptations. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை ஜெயம் கொள்ளணும்னா, இச்சைகளை ஜெயம் கொள்ளணும்னா, ஒரு காரியத்தை பார்க்காம தவிர்க்கணும்னா, அதை குறித்த ஒரு வெறுப்பு நம்முடைய இதயத்தில் உண்டாகணும். அதை குறித்த ஒரு அருவருப்பு நம்முடைய இதயத்தில் உண்டாகணும். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வெறுக்கிற ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
அதை பார்க்கும் பொழுது அது ஐயோ இன்னும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல அதை இன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும், அதை பிடுங்கி போடணும்னு உங்களுக்கு தோணுதா? வச்சுப்போன்னு தோணுதா இல்ல பிடுங்கி போடணும்னு தோணுதா? அவன் மனசுல அவன் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தின் வாசல்ல உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. எப்ப மேற்கொள்ளலாம் உங்களை அப்படின்னு சொல்லி அவன் பல விதைகளை விதைத்து பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுருவான். அல்லேலூயா. இந்த நாள் யோசிச்சு பாருங்க, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சோதனையாய் நீங்க பார்க்கிறீங்க. எந்தெந்த காரியங்களை ஒரு பலவீனமா உங்க வாழ்க்கையில இருக்குது, எந்தெந்த காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பேசுறீங்க, யாரோட பேசுறீங்க, யாரோட பழகுறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க, give me the divine strength. ஹல்லேலூயா. ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா இச்சைகளையும் நம்ம மேற்கொள்ளலாம். ஆமென். பழைய உறவுகளை மேற்கொள்ளலாம், பழைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் தொங்கியும் ஒரு வார்த்தையும் பேசாதவராய் காணப்பட்டாராம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப அடி வேதனையில் இருக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து ஜெபம் புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? ஜெபம் புறப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க, ஆனாலும் அவர் வாயிலிருந்து ஜெபம் இவர்கள் செய்வது இன்னதென்று செய்கிறார்கள் என்று சொல்லி, இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Where is that coming from? அது எங்கிருந்து வருது பிரியமானவர்களே? அது எங்கிருந்து வருகிறது? முந்தின நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம். ஹல்லேலூயா. அவர் முழங்கால் படியிட்டு கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஜெபித்த ஜெபத்தினுடைய பலன், அந்த வல்லமை, அந்த பலன் அவரை நிரப்பினது. He was able to overcome all the temptations. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ள இயேசு பலத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சோதனைகளை ஜெயம் கொள்ள ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருப்பார்கள். ஒரு விசை நம்ம எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரை துதிக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எனக்கு ஜெபிக்க கற்று தாங்கன்னு கேளுங்க. வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் தேவனிடத்துல கேட்டார், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க என்று சொன்னாங்க. அது ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு வளர்ந்த ஒரு மனிதன் அவரோட வயதுல கம்மியா இருக்கிற ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில ஜெபம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும்ங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் நம்மளை ஆட்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க இந்த காலை வேளையில, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. உண்மையா இருதயத்திலிருந்து கேளுங்க அவரிடத்துல, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஜெபம் கற்றுத்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க அவரிடத்துல. எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா ஜெப நேரத்துல யாரையும் காணோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னால வீட்டுல ஜெபிக்க முடியல, என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களை செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் கூட என்னால முழங்கால் படியிட முடியல அப்பா. ஆண்டவரே எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சப்பா, 20, 30, 40, 50 வருடங்கள் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. என்னால ஒரு முறை கூட முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்க கற்றுத்தாங்க இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. என்னோட இருதயத்துல ஒரு விடுதலை, என் சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. Today is the day to give glory and honor to God. Hallelujah. வீட்ல இருக்கும் பொழுது அவரை துதியுங்கள், பாடுங்கள், ஆராதியுங்கள். Hallelujah. இங்கே வரும் பொழுது அவருக்கு கனத்தை செலுத்துங்கள், துதிகளை செலுத்துங்கள். Hallelujah. ஆராதனை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்தீங்களே அப்பா ஆண்டவரே, அதை நான் சொல்லுவேன் அப்பா ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. பரமண்டலத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்த
சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபித்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே, இருதயத்துல மனமுகந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவர் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am ready. இன்றைக்கு எனக்கு வாய்க்க பண்ணி தாங்க என்று சொல்லி நெகேமியா ஜெபித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. இது வெறுமையான ஜெபம் இல்ல நெகேமியா செய்தது. தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. First I give myself Lord. ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அந்த ஜெபத்தை அதனால வாய்க்க பண்ணி கொடுத்தார் பிரியமானவர்களே. Hallelujah. If you surrender, God will give you the ways. Hallelujah. If you surrender, God will open the doors in your life. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்பதற்கு முன்பதாக மற்றவருடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். Hallelujah. எத்தனை மிஸ்டேக்ஸ் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க? எத்தனை முறை ஆண்டவரை நீங்க கனப்படுத்தாம இருந்திருக்கிறீங்க? எத்தனை முறை ஆண்டவரை மறந்திருக்கிறீங்க? எத்தனை மாதங்கள் மறந்திருக்கிறீங்க? எத்தனை வருஷங்கள் மறந்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. Hallelujah. Have you been all perfect in your life? Hallelujah. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம், நான் மற்றவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, அந்த விடுதலையை தாங்க ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் சிந்தனைகளை தாங்கப்பா. இனிமேல் யாரை குறித்து நான் யோசிக்க போவதில்லை. ஹல்லேலூயா. என் கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவையே நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு விடுதலை, இயேசுதான் எனக்கு சுகம், இயேசுதான் எனக்கு பலன், இயேசுதான் எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு சமாதானம், இயேசுதான் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. I need Jesus in my life. Hallelujah. I need Jesus in my life. Hallelujah. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்துல சரியான உறவுக்குள்ள வாங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வெளியிலிருந்து ஜெபிக்கிறது வேற. ஹல்லேலூயா. கடவுளாய் பார்த்து ஜெபிக்கிறது வேற. அவருடைய அப்பாவாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Then you become children of the Almighty God. ஹல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. He gives you the right. உங்களுக்கு அநேக அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஓ, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வீணாய் போவதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னால முடியல இந்த காலை வேளையில, என்னால முடியல, என்னால முடியல இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இந்த வாழ்க்கையில ஒரு திருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த காலை வேளையில் நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தகப்பனாய் மாறுவாராக. ஹல்லேலூயா. நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில மாற்றங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. உடையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு அவரை பார்த்து ஹல்லேலூயா. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி. நன்றி அப்பா. எவ்வளவோ பாவங்கள் அக்கிரமங்கள் உங்களுடைய மீறுதல்களுக்காய், உங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி.
இருக்கிறவர், எல்லா நேரத்திலும் நம்மளை நேசிக்கிறவர். ஹalleluya. நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹalleluya. உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாள் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தாவே, எத்தனை பேர் தாகமாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே ஜெபத்தின் ஆவி எனக்குள்ளே ஊற்றுங்க என்று சொல்லி கேட்டார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப ஆவி அவர்களை ஆட்கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஒரு ஜெப வீராங்கனையாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எலியாவை போல ஆண்டவரே, ஒரு யாக்கோபை போல ஆண்டவரே, ஹalleluya, ஒரு மோசேயை போல ஆண்டவரே ஜெப வீரர்களாய் கர்த்தர் எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் வர முடியாதவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கனம் மகிமை உமக்கே. ஓ எல்லாம், ஓ எல்லாம் துதி கனம் மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஹalleluya. God bless you.